அனைவருக்கும் வணக்கம். குளவி கூடு கட்டினால் நல்லதா கெட்டதா? இந்த குளவி கூட்டினை நாம் கலைக்கலாமா? குளவிகள் கூடு கட்டுவது குறித்து ஆன்மீகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது போன்று நமக்கு நிறைய கேள்விகள் எழும். பொதுவாக வீடுகளிலும் வீடுகளுக்கு பக்கத்திலும் தேன்கூடு இருக்கக்கூடாது என்பார்கள். காரணம், தேன்கூடு வீட்டில் இருந்தால் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். அத்துடன் கடன் தொல்லைகளும் வறுமையும் சேர்ந்து கொள்ளும் என்பார்கள். ஆனால் குளவிகளை அப்படி சொல்வதில்லை. வீட்டில் குளவி கூடு கட்டுவது மிகவும் நல்லது என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்கு கட்டுகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். பொதுவாக இந்த குளவிகள் அதன் கூடுகளை பார்த்து பார்த்து கவனமாக கட்டுமாம். முழுக்க முழுக்க தூய்மையான மண்ணை கொண்டே இந்த கூட்டினை குளவிகள் கட்டுகின்றன. அதாவது மரத்தின் கூழில் இருந்தும் சிதைந்து போன மரங்களில் இருந்து மரத்தூளை கொண்டு வந்து தன்னுடைய பற்களாலேயே கடித்து அதனை மென்மையாக்கி விடுமாம். இந்த தூளில் தன்னுடைய எச்சிலையும் கலந்து அதில்தான் அறுகோண கூட்டை உருவாக்கும். இந்த கூட்டிலேயே அறைகளையும் அமைத்து கொள்ளும். ஒவ்வொரு அறைக்குள்ளும் ஒவ்வொரு முட்டையை பத்திரமாக வைத்துக் கொள்ளுமாம் இந்த குளவிகள். பெரும்பாலும் இனப்பெருக்கத்திற்காகவே இந்த கூடுகளை குளவிகள் கட்டுகின்றன. எனவே வீட்டில் குளவிகள் கூடு கட்டினால் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்கிறார்கள். அதே போல திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகும் செய்தியையும் இது சொல்கிறது என்பது நம்பிக்கை. அதனாலேயே அதன் கூட்டை கலைக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள். வீட்டின் நிதி ஆதாயமும் சீராக இருக்குமாம். கடன் வாங்கியிருந்தாலும் அதை எளிதாக திருப்பி தந்துவிட முடியும். கடன் கொடுத்திருந்தாலும் அந்த பணம் விரைவில் வசூலாகிவிடும் என்றும் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, பூஜை அறையில் குளவிகள் கூடு கட்டினால் அது மிகவும் நல்லது. அதுவும் வடகிழக்கு மூலையில் கூடு கட்டினால் அது இன்னும் நன்மைகள் நிறைய தரக்கூடியது என்று சொல்கிறார்கள். இந்த கூடுகளை எக்காரணம் கொண்டும் கலைத்துவிடக்கூடாது. ஆனால் சமையலறையில் கூடுகளை கட்டிவிட்டால் அது நிதி ஆதாரத்தை பலவீனமாக்கி வறுமையில் தள்ளிவிடும் என்று சொல்கிறார்கள். அதே போல புதிதாக கூட்டை கட்டிவிட்டு குளவிகள் அதிலிருந்து வெளியேறிவிட்டால் வீட்டில் ஏதோ சிக்கல் வரப்போகிறது என்று அர்த்தம். இது அபசகுனமாகவும் கருதப்படுவதால் உடனே அந்த கூட்டினை கலைத்து விடுவது நல்லது. அதே போல குளவிகள் எதிர்பாராமல் கொட்டிவிட்டால் விஷம் ஏறிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குளவி கொட்டிய இடத்தில் சிறிதளவு சுண்ணாம்பு வைத்துவிட்டால் விஷம் ஏறாமல் இருக்கும் என்பார்கள். உடனே 2 வெற்றிலையில் சிறிது மிளகு போட்டு மென்று விழுங்கினால் விஷம் முறிந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். அதே போல குழந்தைகளுக்கு கைக்கு எட்டும் இடத்தில் எதிர்பாராமல் குளவி கூடு கட்டிவிட்டால் அந்த கூட்டினை உடனே கலைத்து விட வேண்டும். மேலும் அந்த இடத்தில் கோமியத்தை மீண்டும் மீண்டும் தெளித்து வந்தால் அதே இடத்தில் குளவிகள் கூடு கட்டாது. குளவிகள் கூடு கட்டுவதில் இவ்வளவு விஷயம் இருக்கிறது என்பதும் ஆச்சரியம்தான்.